ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? 9047045456 என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதையும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் லேட் நைட்டில் தூங்கி டிஸ்டர்ப் பண்ணால் வர கனவுகளுக்கெல்லாம் அர்த்தம் கேட்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பள்ளி கத்துறது, ஃபோட்டோ கீழே வந்து உடையிறது, இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது. உங்களுக்கு எங்கிருந்து வந்துச்சு பேயெல்லாம்? கருப்பு கலர் பூனையை பார்க்க கூடாதுமாங்க. உண்மையிலே பேய் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. பட் ஆனால் நீங்க நினைக்கிற மாதிரி பேய்ங்கிற ஒரு உருவம் வெள்ளையானதோ கருப்பானதோ எதுவும் கிடையாது. நல்லவன் பேர் ஆவி, கெட்டவன் பேர் பேய். எனக்கு மரத்து மேல ஒரு லேடி வந்து கையை விடுறா அப்படின்னு சொன்னிச்சு, நான் விட்டுட்டேன் அப்படின்னாரு. எனக்கு அதை கேட்கும் போது ஒரு மாதிரி கூஸ் பம்ஸா இருந்துச்சு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டா சார்? இந்த மாதிரி எல்லாமே உண்டு. அதெல்லாம் நம்ம நம்பிட்டு இருக்கோம். அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் உண்டு. சரி, இப்போ வந்து நமக்கு வந்து கனவுகள் வர டைமிங் தான் மேட்ரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து அது வந்து அதிகாலையில் வந்த கனவாக இருந்தால் தான் அந்த கனவு வந்து பலிக்கும், இல்லைன்னா பலித்தமாகாதுன்றாங்க இல்லையா? அது உண்மை தானே சார்? அதெல்லாம் ஒரு காலத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிருந்தவனுக்கு இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது கரெக்ட். இந்த வாக்கிய பஞ்சாங்க தான் இவங்க அதெல்லாம் 4:30 மணிக்கு எந்திரிக்கிறவங்க ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ். 3 to 4:30ங்கிறது பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த 4:30 to 6 அந்த நேரத்தில் வர்ற கனவுகளுக்கு பலிதம் அதிகம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சராசரியாக படுத்துக்கிறதே 1 மணிக்கு தான். நமக்கு இயர்லி மணிங்கிறது 7:30 மணி 8 மணி தான். என்ன சார் மார்னிங்கே கூப்பிட்டுருக்கீங்க, மணி 7:30 தான் சார் ஆகுது அப்படிங்கிறீங்க. 7:30பா, அதெல்லாம் உனக்கு 7:30, எங்களுக்கு இதுதான் வேக்கிங் டைம். ஸோ அப்போ என்னன்னா டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதையும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் லேட் நைட்டில் தூங்கி டிஸ்டர்ப் பண்ணால் வர்ற கனவுகளுக்கெல்லாம் அர்த்தம் கேட்கக்கூடாது. அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த கான்செப்டே இப்போ கிடையாது. அதை ஃபாலோ பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு 150 பேர் 60 பேர் தான். அது ரெகுலராக டயட்டாக கரெக்டாக அந்த டைம் 10 மணிக்கு படுத்துட்டு காலைல 6 மணிக்கு டிங் டாங்னு எந்திரிக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டம். நம்ம ஆவரேஜாக உங்கள் வீட்டில் நீங்கள் டிஃபன் சாப்பிட்டாலே மணி 10:30 11ன்னு அர்த்தம், படுத்திங்கன்னா 12:30 1ன்னு அர்த்தம். காலைல எந்திரிச்சு வேலையை பார்க்குறோம். ஸ்லீப்லெஸ் தான் இன்றைக்கி சென்னையோட ஃபேஷனே. ஸோ நீங்கள் 3 to 4:30 போனீங்கன்னா பிரியாணி சாப்பிட்டு இருப்பாங்க சென்னையில். எல்லா வளர்ந்த நாடுகள்லையும் நைட் லைஃப் தான் இப்போ கல்ச்சர். நைட்டு தான் பீச்சுக்கு போகிறது, நைட்டு தான் மாலுக்கு போகிறது. இன்னும் இந்த லூலு மால் என்னமோ சொல்கிறாங்களே, அதெல்லாம் ரைட் டைம் தான் ஒர்க்கே ஆக போகுது. மக்கள் நைட் லைஃப்பை நோக்கி கன்வெர்ட். நைட் டைம் தான் பொல்யூஷன் ஃப்ரீ, மென்டல் ஃப்ரீன்னு. நீங்கள் ஒன்றும் பழைய காலத்து சிஸ்டம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கனவு எப்போ வருதுங்கிறதெல்லாம் கல்ச்சர் பிரித்து வச்சதெல்லாம் முதல் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம், 4ஆம் ஜாமம்னு ஃபாலோ பண்ணி பிரித்து தூங்கினவனுக்கு நமக்கு ஜாமமே கிடையாது. நமக்கு எப்போ தூங்குறோமோ அதான் டைம். அதனால் நீங்கள் அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். எந்த கிரகம் உங்களுக்கு ஆதிபத்தியமாக இருக்கிறதோ அது ரிலேட்டடான கனவுகளும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதுக்கேற்ற சகுனங்களும் அப்படிதான். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அது புரிய வைக்கும். இந்த சகுனம் ஏன் வருது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது என்னைக்காக தான் வரும் அந்த சகுனம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பள்ளி கத்துறது, ஃபோட்டோ கீழே வந்து உடையிறது, இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது, ஒரு காரியம் பேசி லைட் ஆஃப் பண்ணுறது, லைட் ஆஃப் ஆகுறது, இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிகிட்டு இருக்கு. நீங்கள் அதை கவனிக்கும் போது உங்களுக்கு புரியும் இதெல்லாம் இயற்கை பர்மிஷன் கொடுக்குது, இதுக்கெல்லாம் நமக்கு பிடிக்கல அப்படின்னு. அது பேசுகிறத நீங்கள் லிசன் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நிலையான மனது வேணும். அதுக்காக மெடிடேஷன் இதெல்லாம் பண்ண சொல்கிறாங்க. சில பேர் ஜென்ரலாகவே ஏதாவது ஒரு சத்தம் வந்தால் இவங்களே ஏதோ ஒன்று பொருள். இப்போல்லாம் சேவல் கத்துறது கேட்டிருக்கீங்களா? அதெல்லாம் கேட்கறது கூட கிடையாது. சிட்டுக்குருவி காலில் எந்திரிக்குது கத்துதா தெரியாது. பஞ்சபட்சியெல்லாம் பார்க்குறீங்களா? அதெல்லாம் பார்க்கறது கூட கிடையாது. வானத்தில் கருடனை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு தெரியாது. ஸோ தவக்கலெல்லாம் இருக்கா உங்கள் வீட்டில்? அதெல்லாம் தெரியாது. ஸோ நம்ம மாறுபட்ட கலாச்சார நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ நமக்கு அதிகபட்ச சகுனம்னு பார்த்தா நமக்கு என்னன்னா நம்மளா நம்ம மைண்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது தான் இன்னைக்கு நாளைக்கு சகுனம். நர்மதாட்ட ஒரு விஷயம் சொன்னால் உருப்பிடும். நம்பி நர்மதாட்ட சொல்கிறேன், யாரு இவன்ட்டியா, இவன்ட்ட சொன்னா இருக்கிறது நடக்காம போயிடும் நீங்க நினைத்து ஒரு கேரக்டர் வச்சிருப்பீங்க. அவன்கிட்ட ஜென்மத்துக்கு சொல்ல மாட்டீங்க. இந்த 2 தான் நீங்க ஃபாலோ பண்றீங்க. ஆனா நம்ம தேவையில்லாம சகுனம் வருதா எது வந்தாலும் நீங்க டிஸ்டர்ப் ஆக போறது இல்லை. உங்களுக்குன்னு சில புரோட்டோகால் நீங்களே உருவாக்கிட்டீங்க. திருக்கணித மாதிரி வாடும் முறை கேட்டபடி ப்ளூ கலர் பேனா எழுதுனா ராசி, கருப்பு கலர் ராசி இல்ல. இந்த ட்ரெஸ்ஸா இதை போட்டுதான் அவ்வளவு ஹிட் ஆச்சு அந்த ஷோ, அப்ப இதை போடலாம். இதுக்கு ரூலை நீங்களே உருவாக்குறீங்க. இதுக்கு சகுனமும் கிடையாது, எதுவும் கிடையாது. இது திருத்தி எழுதப்பட்ட ரூல். அவ்வளவுதான். திருத்தி எழுதிய தீர்ப்புகள் மாதிரி திருத்தி எழுதப்பட்ட நூல்கள் இதெல்லாம். அதனால இன்னைக்கு நாள் நீங்க பழைய தரவுகள் நினைச்சு பயந்துட்டே இருந்தா பயந்துட்டே இருக்க வேண்டியதான். எங்க நீங்க எருமையை பாக்குறீங்க சொல்லுங்க? சமீபத்துல எருமை எங்க பாத்தீங்க? ரோடு கிராஸ் பண்ணும்போது. அதெல்லாம் சும்மா எருமை குறுக்கப்போ ஒரு சொப்பன சாஸ்திரம் சொல்லுகிறது, ஒரு நாய் உங்களுடைய பாதத்தை முகர்ந்து பார்த்தால் 3 மாசம் நீங்க வேலைக்கு போக கூடாதுன்னு சொப்பன சாஸ்திரம் சொல்லுது. லீவ் விட்டுறலாமா? முடியாது. ஒரு நாய் நீங்க போகும்போது தரையில காலால மண்ணை கிழிச்சுதுன்னா இந்த காரியத்தை செட் பண்ணாதன்னு அர்த்தம்.
என்று சாஸ்திரம் சொல்கிறது. இதெல்லாம் நீங்க கவனிக்கிறீங்களா? இல்ல சார். ஆனா கிராமங்கள்ல நீங்க நாயை காவலுக்கு வளர்த்துறீங்களா, கொஞ்சத்துக்கு வளர்த்துறீங்களா? காவலுக்கு வளர்த்துன காலம்லாம் எந்த காலம்? இப்ப எல்லாம் வீட்டுல வளர்த்து கொஞ்சிறீங்க. நீங்களே எங்க வீட்டுக்கு வந்தப்ப பாத்திருப்பீங்க. சோ நம்ம எங்க வீட்லயே சிட்ஸு இருக்கு. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா டாபர்மேன் வச்சு வீட்டு வாசல்ல வேட்டை நாய் கட்டி போட்டதெல்லாம் ஒரு காலம். இன்னைக்கு நாய்க்குட்டி நம்மளோட சேர்ந்து சாப்பிட்டு நம்மளோட தூங்குது. நாயவே நம்ம மாத்திட்டோம். அப்புறம் நாய்க்கு ஒரு சகுனத்தை சொல்லி நாய் ஏத்து மாதிரி வந்தா இப்படி, பூனை ஏத்து மாதிரி. முன்னெல்லாம் கருப்பு கலர் பூனை வீட்டுல சுத்தினா பேய்பாங்க. கருப்பு கலர் இதுதான் வந்து பூனைகள் ரொம்ப ஃபேமஸா இப்போ நம்ம வீட்டுல வச்சு கொஞ்சறாங்க. அந்த பூனை பேர் கூட என்ன சொல்லுவாங்க, ஒரு ஃபேமஸான ஒரு பூனை இருக்குமே, பெர்ஷியன் கேட். அந்த பூனை கருப்பு கலர் பெர்ஷியன் கேட் வச்சுக்கிறாங்க. ஃபேஷன் நம்மளோட ரொம்ப காஸ்ட்லி, 45,000. உங்களுக்கு எங்கிருந்து வந்துச்சு பேயெல்லாம்? கருப்பு கலர் பூனையை பார்க்க கூடாதும்பாங்க. இப்ப முன்னெல்லாம் வந்து கருடனை பார்த்துட்டா அந்த தலையில கொட்டிக்குவாங்க, அது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் நம்ம பண்ணிக்கிறோமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. முட்டுலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் ஒரு காலம். சார் ரொம்ப டீப்பா போனீங்கன்னா அனிமல்ஸ் உங்களுக்கு எது மாதிரி மாத்திக்கிட்டீங்க, டைமிங்ஸே எது மாத்திக்கிட்டீங்க, டிரான்ஸ்போர்டேஷனை மாத்திக்கிட்டீங்க, எல்லாமே மாறி போச்சு. அப்படி இருக்கும்போது பழைய சகுனத்தை எடுத்துட்டு வந்து இப்ப புகுத்தி எல்லாரையும் குழப்பி உலகம் வேறு வகையில போயிட்டு இருக்கு. நம்ம அப்ப இதெல்லாம் பார்க்கணுமா? நல்லது கெட்டது வரும்போது கடவுள் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணா லிசன் பண்ணுங்க. அன்னெசரி சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ்க்கெல்லாம் போய் வேல்யூ தேடிட்டே இருக்காதீங்க. இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் குழப்பங்கள். இப்போ வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்த சொன்னோம் சார். ஏன்னா வந்து நம்ம சைக்கலாஜிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஃபேக்டர் போட்டுட்டு அதுக்கு கூட வந்து பஞ்சாங்கத்துலேருந்து எல்லாத்தையும் போட்டு கொலாப்ஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்னு அதெல்லாம் ஒரு பக்கெட்டு நாங்கள் வச்சிடறோம் சார். ஆனால் வந்து எங்களுக்கு நிறைய இடங்கள் இந்த இருட்டு அப்படின்னாலும் எங்களுக்கு பேய் பயம் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னா நெகட்டிவான ஒரு விஷயமும் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் சார். உண்மையிலே பேய் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா? இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. இருக்கா சார்? நான்லாம் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்களா சார்? பேய் பார்த்துருக்கீங்களா சார்? ஐ சி. ஆமா, இது இந்த ஃபீல்டுல நீங்க இறங்கி அது போய் நோண்டிங்கன்னா தான் உங்களுக்கு அது உங்க கண்ணுக்கு தெரியும். அது ஒரு அமானுஷம் இருக்கிறது. அதை தேடி நீங்கள் செல்லும் பொழுது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். சித்தர்களை பார்த்தவர்கள் இருக்கிறார்கள், அமானுஷ மூலிகைகளை தேடுபவர்கள் இருக்கிறார்கள். எதை நோக்கி இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் மூவ் ஆகிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். இது கிடைக்காதனால இப்ப நான் காதல் நோக்கி மூவ் ஆகி காதல் திருமணம் பண்ணி சிந்து கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். காதல் எனக்கு தேவையில்லைன்னு வாழ்றவன் இருக்கதான் செய்யறான். நான் எதை நோக்கி முன்னேறுகிறேனோ அது என் கண்ணுக்கு தெரியும். ஸோ நான் பேய்களை பத்தி படிக்க ஆரம்பிச்சேன். பேய்கள் கூட பேசுறது, பேய்கள் உங்க வீட்டில் பிரச்சனை வேணா என்ன செய்யணுங்கிறத பற்றிலாம் திங்க் பண்ணும்போது எனக்கு அது கண்ணுக்கு தெரிஞ்சுது. பட் ஆனால் நீங்க நினைக்கிற மாதிரி பேய்ங்கிற ஒரு உருவம் வெள்ளையானதோ கருப்பானதோ எதுவும் கிடையாது. எப்படி இருக்கும் அது? இட்ஸ் an எனர்ஜி, இட்ஸ் an எனர்ஜி ஃபார்மட். அது யூ கேன் ஃபீல், ஒரு வைப்ரேஷனை ஃபீல் பண்ணலாம், லைக் காட். அதுவும் வந்து எல்லா மதத்திலையும் காடுக்கு ஈக்குவலான போஸ்டிங், காடுக்கு ஈக்குவலா ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் தான் சாத்தான்லாம் சொல்றாங்க. அவர் வந்து உலகத்துல கெட்ட காரியங்கள் மட்டுமே பண்றதா காடு கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்தவங்க தான் அந்த சாத்தான், அரே சைத்தான்லாம் இந்த கதை தான். அதே மாதிரி நம்ம இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த இது கெட்ட சக்தி அப்படிங்கிறதுக்கு ரொம்ப வனரபிளா கடவுள் பண்ற எல்லா ஆக்டிவிட்டியும் பேயும் பண்ணும். டோர் ஓப்பன் ஆகுறது, எல்லா ஆக்டிவிட்டியும் பேய் கேன் ஆக்சஸ். பேய் படத்துல பாக்குற மாதிரியான எல்லாம் அது பண்ணக்கூடிய சக்தியுடைய தான் நம்ம அதை நினைக்கிறோம். பட் என்னோட புரிதல் படி ஒரு பேய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வனரபிளான ஒரு ஆள் தான். பேய்ங்கிறது மனிதர்களும் ஒன்றுதான், ஆவிங்கிறது மனிதர்களும் ஒன்றுதான். மனிதர்கள்ல நல்லவங்க கெட்டவங்க இருக்காங்கல்ல, மனிதர்கள்ல நல்ல மனிதர்களை நல்லவனும் கெட்டவனை சொல்றீங்கல்ல, எல்லாருமே ஆவிதான். நல்லவன் பேரு ஆவி, கெட்டவன் பேர் பேய். எல்லாமே மனிதர்கள் தான். இவன் மிதவாதி, இவன் பயங்கரவாதி, அந்த மாதிரி தான். ஸோ பேய்ங்கிறதுக்கு அடிஷனல் பவர்ஸ், அடிஷனல் தேன் ஆத்மாங்கிறதுலாம் கிடையாது, எல்லாமே ஆத்மா தான். பட் இது ஏதோ ரிவெஞ்சிங் கான்செப்டோட வந்திருக்கு. இது யாரையோ விட்டுட்டு போக மனசு இல்லாமல் வந்திருக்கு. அதை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது போயிடும், அவ்வளோதான். ஸோ இது நோக்கி நீ ஏன் போகிற? நான் ஏன் சுடுகாட்டுக்கு 12 மணிக்கு போகிறேன்னா உங்கள் வேலையை பாருங்கள், உங்களுக்கு இது வேலை இல்லை. இதை நீங்கள் போய் தேடி கண்டுபிடிச்சி போகிறது உங்களுக்கு டைமும் கிடையாது. இதை பற்றி சொன்னால் உங்களுக்கு புரியவும் புரியாது. நீங்கள் ஏதோ பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க லவ் சாங் கேளுங்கன்னா நீங்கள் கேட்க முடியாது. நான் ஏங்க அதெல்லாம் கேட்கணும், வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதுக்குன்னு தேடி நீங்கள் போகும்போது தான் அது தெரியும். ஏன்னா சார், நான் ரீசெண்டாக வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து பனைமரத்துலேருந்து கீழே விழுந்துட்டாங்க சார். ஒரு மதியம் 2 மணி அந்த டைமுக்கா வந்து ஏன் அவங்க நல்லா ஏற தெரிஞ்சவங்க தான் ஏன் விழுந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து எனக்கு மரத்து மேலே ஒரு லேடி வந்து கையை விடுறா அப்படின்னு சொன்னிச்சு, நான் விட்டுட்டேன் அப்படின்னாரு. எனக்கு அதை கேட்கும் போது ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டா சார்? இந்த மாதிரி எல்லாமே வந்து அதெல்லாம் நம்ம நம்பிட்டு இருந்தோம், அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் உண்டு. உச்சிகால வெயில்ல நீங்க வெளியே போறது, குளத்துக்கரையில போறது, அந்த மாதிரி அந்த நெகட்டிவ் எனர்ஜிக்குன்னு சில சோர்சஸ் இருக்கு. ஈவன் இஃப் யூ கோ ஃபார் மற்ற மதங்கள்ல போனீங்கன்னா கூட காலைல 6 மணிக்கு அவங்க ப்ரேயர் டைம் வர சொல்லுவாங்க, ஈவினிங் 6 மணி. அதான் நீங்க சந்தியாவந்தனம் பண்றீங்க. காலைல 6 மணிக்கு காணாமல் கோணாமல் கண்டு கூடலாம் இதான். சூரியன் மறையும் முன், சூரியன் மறைந்த பின், சூரியன் வரும் முன்பு வரைக்கும் பேய்களின் ஆட்டம், சூரியன் வந்துட்டாருன்னா பேய் போயிடும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ இந்த 6 to 6 இல்லாம மற்ற டைம்ல அதே வந்து வெயில் உச்சி காலத்துல
இந்த நெகட்டிவ் எனர்ஜிஸில் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். சூரியன் மறையும் போதும் ஃபீல் பண்ணலாம், அர்த்தராத்திரிலையும் ஃபீல் பண்ணலாம். இதுக்கெல்லாம் சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அது உண்மை, நம்ம நம்புறோம். இப்பயும் சொல்கிறேன் நர்மதா, ஜோதிடம் உண்மையா? தரவுகள் சொல்லுது, கேளுங்க கேட்காடி போங்க. நம்பர்ஸ் உண்மையா? தரவுகள் சொல்லுது, கேட்டா கேளுங்க கேட்காடி போங்க. பேய்கள் இருக்கிறது உண்மையா? தரவுகள் சொல்லுது, கேட்டா கேளுங்க கேட்காடி போங்க. எந்த பேய் போகிற டைரக்டரையும் பேய் வந்து பிடிக்கல, நம்மளை தான் பிடிக்குது இல்லையா? ஸோ எதை நீங்கள் ஆழமாக நம்புறீங்களோ அதுதான் உங்கள் மனசு. இதெல்லாம் இருக்கிறது உண்மை. நான் ஒரு பெண்ணை கொன்று விட்டேன், அந்த பெண் என்னை கொல்ல துடிக்கிறாள், அந்த பேயோட டார்கெட் நான் தானே. உங்கள் கண்ணுக்கு தெரியவும் போகிறதுல உங்களை டிஸ்டர்ப் பண்ண போகிறதும் கிடையாது. நீ யாரா நடுவில்? நான் பிரச்சனை பேசிகிட்டு இருக்கேன். அப்போ எனக்கும் நான் பண்ண தப்புக்கும் தான் டைரக்ட் டெல்லிங் இருக்குது. இதில் நீங்கள் வந்து குறுக்க போந்து நான் அந்த கொல்லப்பட்ட பெண்ணை பார்க்கணும்னா அது ஏன் உங்கள்கிட்ட வரப்போகுது? இந்த கான்செப்ட் தான் நம்ம வீட்டுக்கு புரியல நிறைய பேருக்கு. என்னால் தாக்கப்பட்டவர்கள் யாரிடம் இருந்தால் அவர்கள் என்னை பழிவாங்கினால் அவர்கள் என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவார்கள். அவங்க என்ன டார்ச்சர் பண்ண தான் வந்திருக்காங்க. நீங்க நடுவில் வந்து என் கண்ணுக்கு அவங்களை காட்ட சொல்லுங்கன்னா அவங்க என்ன காமெடி பண்ணவா வந்திருக்காங்க? கொலை பண்ண வந்திருக்காங்க. ஓகே, உண்மைதான் சார், உண்மைதான் சார். சரி, இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்ம சொன்னோம் இல்லையா, மதிய டைம்ல நம்ம வெளியில போகும்போது ஒரு பிரச்சனை வருது அப்படின்றதெல்லாம். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி நம்ம கிட்ட வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் பயன்படுத்தலாம் சார்? பாசிட்டிவான விஷயம் நிறைய பயன்படுத்திக்கணும், அவ்வளவுதான். பெல் சத்தம் கேட்கறது, நல்லபடியான குட் வைப்ரேஷன்ஸ் இருக்கிற திங்ஸை பக்கத்துல வச்சுக்கிறது, குட்டான பீப்புள்ஸை பார்க்கறது, ஆன்மீக மணி சத்தம்லாம் அதான். ஒரு காலத்துல இந்த மணிலேருந்து அடிக்கும் போது அல்ட்ராசவுண்ட் வைப்ரேஷன்ஸ் வருது. இந்த மணிலேருந்து வர்ற வைப்ரேஷன் தண்ணி மேல பட்டு அந்த தண்ணியை கிளீன் பண்றதுனாலதான் மணி அடிச்சுக்கிட்டே அபிஷேகம் பண்றாங்க. இந்த மணிங்கிறது என்னன்னா, இதுல இருந்து ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது. பெல் மெட்டீரியல்ல பண்ணி இருந்தா, நம்ம பித்தளை மணி கிடையாது. இப்ப ஈவன் சர்ச்சஸ் நீங்க போனாலும் சரி, எங்க போனாலும் அந்த பெல் கான்செப்ட் ஒன்று இருக்கும். அந்த பெல் அப்படி அடிக்கும் போது நம்ம மனுநீதி சோழன் காலமா எடுத்துக்கு அந்த பெல் அடிச்சுன்னா அந்த பெல் மெட்டீரியல் இருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் அங்க இருக்கிற எல்லாரையும் ஒரு இடத்துல குவிய வைக்கும். அந்த இடத்துல குவி வைக்கிறதுக்கான பழைய பெருமாள் கோயில்லாம் பண்ணீங்கன்னா அந்த பெல் மெட்டீரியல்ல பெல் அடிப்பாங்க. அப்ப சாயந்தரம் எல்லாரும் போவோம், நைவேத்தியம் வாங்குவோம், இதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த பெல் மெட்டீரியல்ல பண்ண பெல்லுக்கு அந்த பவர் உண்டு. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரியான பெல் சத்தம், நாதஸ்வரம், மங்களவாத்தியம் இதை மட்டுமே கேட்டு இருந்து பாருங்க, நீங்க பாசிட்டிவா மாறிடுவீங்க. வேற ஏதாவது தப்பான விஷயங்கள், நிறைய ஹாரர் மூவிஸ் பார்க்குறவங்க, சைக்கியாட்ரிக் த்ரில்லிங் மூவிஸ் பார்க்குறவங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகிறவங்க அவங்க மனப்பிறழ்வு நோயில பாதிக்கப்படுவாங்க சீக்கிரமே. பாசிட்டிவான விஷயங்கள் போடா நம்ம பக்கம் ஆண்டவனே இருக்கான் அப்படிங்கிற தைரியம் வரும். ஆண்டவன் இருக்கான் இல்லை, ஆனால் அந்த தைரியம் வரும், அந்த பாசிட்டிவிட்டி தர்ற வைப்ரேஷன்ஸ். ஸோ நம்ம கையில் கட்டிக்கிற தாயத்து நம்புங்க, நம்பாம போங்க. ஆனால் இது உனக்கு கியூர் பண்ணுது, நீங்கள் நம்புறீங்க, அதனால தான் அது கியூர் பண்ணுது. அந்த எனர்ஜி ஏன் அங்கே ஃபில்லப் ஆகுதுன்னா, முதல்ல அந்த எனர்ஜி நீங்கள் நம்பணும். இது என் ஒய்ஃப் போட்ட மோதிரம், இந்த மோதிரம் கையில் இருக்கிற வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு அவன் சொன்னதை, இதெல்லாம் உண்மையா பொய்யா நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கனாலாம் இதுக்கு முடிவே கிடையாது. ஆனால் இது இருக்குன்னு நான் நம்புறேன். இந்த மோதிரத்தை தொடும்போது எனக்கு அவன் ஞாபகம் வருது. அப்படி நினைச்சு வந்தது தானே தாலி. மாங்கல்யம் மேல படும்போதெல்லாம் கணவர் மனைவி ஞாபகம் வரணும், அப்படி நினைச்சுதான் ஒண்ணும். ஸோ அதனால இதுக்கு இந்த பொருள் பயன்படுத்தினா நல்லதுங்கிறது மதங்களுக்கு மதம் மாறுபடும். ஹோலி வாட்டர் எவ்வளவு உண்மையோ அதுதான் நீங்க பஞ்சபாத்திரத்துல வர்ணாவாகனம்னு சொல்றீங்க, பேரு வேற, கான்செப்ட் எல்லாம் ஒண்ணுதான். கண்டிப்பா சார். ஸோ அதனால பாசிட்டிவான திங்ஸ் யூஸ் பண்றதுனால நீங்க நெகட்டிவிட்டியை மீட் பண்ண போறது இல்லை. இல்லைனாலும் நீங்க நெகட்டிவிட்டி மீட் பண்ண போறது இல்லை. ஏன்னா நீங்க எந்த தப்புமே பண்ணலையே. நீங்க யாரையாவது ஏதாவது ஹார்ம் பண்ணியிருந்தா தானே உங்களுக்கு, எனக்கு ஏன் ரவுடி என்ன அடிக்கவே இல்லை, ஏன்னா நான் ரவுடி கிட்ட பஞ்சாயத்தே பண்ணல, பண்ணா வருவான். ஓகே சார், கண்டிப்பா சார். ஏன்னா வந்து நேயர்கள் கேட்ட ஒரு சின்ன சின்ன கேள்விகளுக்கு கூட ரொம்ப கிளியரான ஒரு ஆன்சர் கொடுத்தீங்க சார். ப்ராக்டிக்கலாகவும் நம்ம ஜோதிட ரீதியாகவும் கண்டிப்பா இந்த பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ரொம்ப நன்றி சார். திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா? 9047045456 என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.